பீட்டர் பேரியுடைய பிகினிங் தியரியில் உள்ள இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஸ்கோப் ஆஃப் ஸ்ட்ரக்சரலிசம் உடைய சம்மரியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பீட்டர் பேரியுடைய வியூஸில் ஸ்ட்ரக்சரலிசம் இது லாங்குவேஜும் கிடையாது, லிட்ரேச்சர் மட்டும் கிடையாது. இது மற்ற ஃபீல்டில் எப்படியெல்லாம் இந்த இந்த அப்ரோச்சை அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பேராகிராஃபில் 1950s சசுரிய ஒர்க்ஸை மற்ற அகாடமிசியன்ஸ் படிச்சுட்டு அவங்க ஸ்ட்ரக்சரலிஸ்ட்டாக அழைக்கப்பட்டாங்க. சசுரியோடைய ஒர்க்ஸை படிச்சுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சசுரியோட ஒர்க்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபரபுளாக இருக்குது. அதாவது சசுரி அவர் ஸ்ட்ரக்சரலிசம் அப்ரோச்சை எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஒர்க்கில் ஸ்டடி பண்ணாரோ அது எல்லாம் மீனிங்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு மீனிங்காக கிடையாது, ஒரு பெர்மனண்ட் மீனிங்காக கிடையாது. இட் கேன் பி கிவிங் வேரிட் மீனிங் அப்படின்னு அவங்க ஃபைனல் பண்ணாங்க. கிளாடி லேவி-ஸ்ட்ராஸ் அப்படின்னு ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் மித்தை இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு வித் த ஹெல்ப் ஆஃப் தி ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இண்டிவிஜுவல் டேல் அண்ட் இட் டசன்ட் ஹாவ் அ செப்பரேட் அண்ட் இன்ஹெரிட்டிவ் மீனிங்னு சொல்கிறாரு. ஒரு மித்தை படிக்கும்போது ஒரு இண்டிவிஜுவல் ரீடர் அவருக்கு செப்பரேட் மீனிங் கிடையாது. வாட் ஹி அண்டர்ஸ்டுட் இஸ் நாட் அ பெர்மனண்ட் மீனிங். இட் கேன் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ரீடர்ஸ். அப்போ ஃபிக்ஸ்டு மீனிங்கே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஹெரண்ட் மீனிங்கும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஒரு ஒர்க்கை படித்ததுக்கப்புறம் எனக்கு முன்னாடி படித்த ஒருத்தருடைய மீனிங் எனக்கு வராது. ஸோ நான் என்ன புரிஞ்சுக்கணும், நான் எப்படி ஸ்ட்ரக்சரல் வியூ பண்ணிக்கணும், அதுதான் எனக்கு. பட் இட் இஸ் நாட் அ பெர்மனண்ட் மீனிங்னு சொல்கிறாரு. பட் இட் இஸ் இன் த ஹோல் சைக்கிள். இப்போ லேங்குன்னு யூஸ் பண்ண பரோல் அண்ட் லேங்குன்னு யூஸ் பண்ணிக்காரு. ஸோ பரோல் அப்படின்னா நான் பேசக்கூடிய ரெகுலராக பேசக்கூடிய லாங்குவேஜில். ஸோ ரெகுலராக நான் பேசக்கூடிய கான்வர்சேஷனில் நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபிக்ஸ்டு மீனிங் கொடுக்க முடியாது. லேங்கில் மட்டும்தான், அதாவது லாங்குவேஜில் மட்டும்தான் ஃபிக்ஸ்டாக கொடுக்க முடியும்னு சொல்கிறாரு. அதனால் த சிமிலாரிட்டிஸ் அண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டேல் அண்ட் அதர்ஸ் இன் த சீக்வன்ஸ். Then the organized and structured set of signs carries cultural meanings. சயின்ஸ் அப்படின்னா ஒரு இமேஜ், விசுவல் இமேஜ். இந்த விசுவல் இமேஜ் கல்ச்சர் டு கல்ச்சர் வேரி ஆகும். ஸோ நாட் ஓன்லி வேர்ட்ஸு, ஸ்பீக்கிங், ரைட்டிங் சயின்ஸ் கிடையாது. கல்ச்சுரல் இமேஜ் ஆல்சோ சயின்ஸ். ஒரு அர்த்தத்தை கொடுக்க, ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. They are the works of literature, tribal rituals, fashions like the clothing, food, lifestyle, and the styling of courts or the content of the advertisements. ஒர்க்கில், அதாவது லிட்ரேச்சர் ஒர்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய இமேஜு, பிளேசஸ்ஸு இதெல்லாம் மித்து கிடையாது. நம்ம கல்ச்சரில் பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் ஹவுஸு, அப்புறம் டெம்பிள்ஸு, இப்போது ஹிந்து நெத்தியில் விபூதி அணிகிறதும், மற்ற கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீம்ஸ் தே ஹாவ் தேர் ஓன் செட் ஆஃப் ரூல்ஸ். இதெல்லாம் கல்ச்சுரல் பேஸு. ஒவ்வொரு ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரி கல்ச்சர் வேரி ஆகும். அந்த கல்ச்சரில் பயன்படுத்தக்கூடிய இமேஜ் ஆல்சோ கம்யூனிகேட் பண்ணும், அதற்கும் மீனிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செரிமோனி, ட்ரைபல் பீப்புள் அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய செரிமோனி, அவங்க வழிபாடு செய்யக்கூடிய முறைகள் வேரி ஆகுது, அவங்களுடைய டான்ஸ் வேரி ஆகுது. அப்புறம் இன் க்ளோத்திங், ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல், ஒவ்வொரு வித மக்கள் அவங்க சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் வேரி ஆகுது, அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸு வேரி ஆகுது. ஸோ இதுக்கெல்லாம் ஒவ்வொரு மீனிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது லாங்குவேஜ், லிட்ரேச்சரில் மட்டும் நம்ம ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் பண்ண முடியாது. ஒரு ஹியூமன் அவங்க அணியக்கூடிய ட்ரெஸ்ஸு, அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் கூட ஒரு கல்ச்சுரல் பேஸு பண்ண முடியும். அதுலேயும் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் த கல்ச்சர் கேன் பி ரெட் லைக் எ லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜ் நம்ம எப்படி படிக்கிறோமோ, லாங்குவேஜ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுமோ, அதே மாதிரி கல்ச்சரை பார்க்கும்போது கூட நம்ம ஒரு மீனிங்கை நம்ம எடுக்கிறோம். ஸோ கல்ச்சர் மூலமாக கூட வி ஆர் கம்யூனிகேட்டிங், வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்ச்சர் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி ஸ்ட்ரக்சரல் நெட்வொர்க்ஸ் விச் கேரி சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் கேன் பி ஷோன் டு ஆப்ரேட் இன் அ சிஸ்டமேட்டிக் வே. தே ஆப்ரேட் த்ரூ கோட்ஸ் ஆஸ் அ சிஸ்டம் ஆஃப் சயின்ஸ். ஸோ ஒவ்வொரு கல்ச்சருக்கும் ஒவ்வொரு சைன் இருக்குது, ஒவ்வொரு கோட் இருக்குது. அதை பொறுத்து தான் பீப்புள் ஆர் கம்யூனிகேட்டிங். தே மேக் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஜஸ்ட் அஸ் லாங்குவேஜ் டஸ். ஒரு லாங்குவேஜில் எப்படி ஒரு சென்டென்ஸு ஒரு அர்த்தம் கொடுக்குறோமோ அதே மாதிரி கல்ச்சரலையும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அண்ட் தே கேன் பி ரெட் அண்ட் டீகோடட் பை அ ஸ்ட்ரக்சரலிஸ்ட்.
அந்த கல்ச்சுரல் மீனிங்கை யார் வந்து புரிஞ்சுக்குவாங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் படித்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்காக இஃப் வி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் த கல்ச்சர், நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச்சை ஸ்டடி பண்ணணும், சசுரி ஒர்க் எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணுங்கிறத சொல்கிறாங்க. ரோலன் பாத்ஸ் வந்து அனதர் ஸ்ட்ரக்சரலிஸ்ட்டு. அவர் என்ன சொல்கிறார்னா, ஹீ வந்து அப்ளைடு த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் மெத்தட் இன் ஹீஸ் ஒர்க். மைத்தாலஜிஸ் அப்படிங்கிற ஒர்க்கு எழுதியிருக்காரு 1957. அதில் என்ன புரிஞ்சுக்குது அப்படின்னா, அதில் அவர் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாருன்னா, பாக்ஸிங் அண்ட் ரெஸ்லிங்கான டிஃப்ரென்ஸை பார்க்குறாரு. பாக்ஸிங்கில் ஒரு குத்து சண்டை இருக்கும், ரெஸ்லிங்னாலும் ஒரு சண்டை இருக்கும். ஒரு ரெண்டு சண்டைக்கு இடையில ஒரு சிமிலாரிட்டிஸ் வந்து ரெண்டு பேருமே பலசாலே இருப்பாங்க. அவங்க வாங்கக்கூடிய பெயின் வந்து சிமிலாரிட்டி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன வேரி ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய ரூல்ஸு, அவங்களுடைய வே ஆஃப் அக்செப்டிங், வே ஆஃப் அக்ரி, இதெல்லாம் வேரி ஆகும். அதனால் பாக்ஸிங் இஸ் அ ஸ்போர்ட்ஸ் concerned with the repression and endurance as distinct from wrestling where pain is flamboyantly displayed. அவங்க வாங்கக்கூடிய வழிகளை வந்து ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஃபன்னியாக காட்டுவாங்க. ஆடியன்ஸ் அதனால் அட்ராக்ட் ஆகி அவங்க வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக பார்ப்பாங்க. பாக்ஸஸ் டூ நாட் க்ரை அவுட் இன் பெயின் வென் ஹிட். ஆனால் பாக்ஸஸ் என்ன அப்படின்னா, அவங்க அழமாட்டாங்க. அவங்க பெயின் என்னதான் அவங்க அடி வாங்கினாலும் அவங்க அந்த வழியை வந்து வெளியே காட்ட மாட்டாங்க. த பாக்ஸஸ் ஃபைட் அஸ் ஹிம்செல்ஃப். ஆனால் பாக்ஸர் என்ன பண்ணாருன்னா, அடி வாங்கிட்டே இருப்பார், ஆனால் அழமாட்டார், வழியை வெளியே காட்ட மாட்டார். பட் ரெஸ்ட்லெஸ் வந்து கத்துவாங்க, கதறுவாங்க, பெயினை வெளியே காட்டுவாங்க. ஸோ இப்படி ஒரு ரெண்டு ஸ்போர்ட்ஸ்குள்ளே எப்படி வந்து டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது, தட் இஸ் கால்டு ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாரு. ரெஸ்ட்லெஸ் மம்பிள் அண்ட் ரோர் வித் அக்ரஷன், ஸ்டேஜ் எலாபரேட் டிஸ்பிளேஸ் ஆஃப் அகனி ஆர் ட்ரைம்ஃப் அண்ட் ஃபைட் அஸ் எக்ஸாஜரேட்டட் லார்ஜர் தேன் லைஃப் வில்லன்ஸ் ஆர் சூப்பர் ஹீரோஸ். ரெஸ்லர்ஸ் வந்து கதறுவார், கத்துவார், வழியில் துடிப்பார், மறுபடியும் அந்த ஆப்போசிட் ரெஸ்லில் வந்து அடித்து கொல்ல ட்ரை பண்ணுவான். அதெல்லாம் வந்து பயங்கரமாக வெளிக்காட்டுவார் அந்த ரெஸ்லர், அந்த அடிவாங்கின ரெஸ்லர்ஸ். இது வந்து உண்மையிலேயே ஒரு ரியல் லைஃப்பில் பார்க்கக்கூடிய சூப்பர் ஹீரோஸ் வில்லனுடைய பிரச்சனையை விட இது பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் டூ ஸ்போர்ட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வித்தின் த சொசைட்டி. ரெஸ்லிங் ட்ராமடைசஸ் அல்டிமேட் ஸ்ட்ரகிள் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் பிட்வீன் குட் அண்ட் ஈவில். ஸோ ரெஸ்லிங்கில் வந்து ஃபைனலாக யார் வந்து வின் பண்ணுறான், யார் வந்து ஒருத்தனை அடித்து தூக்குறாங்கிறதுல குட் அண்ட் ஈவில் மாதிரி தான் நம்ம பார்க்கணும். பார்ட்ஸ் அப்ரோச் இயர் த கிளாசிக் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் இண்டிவிஜுவல் ஐட்டம் இஸ் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஆர் கான்டெக்சுவலைஸ்டு பை ஸ்ட்ரக்சர். ஸோ இண்டிவிஜுவலாக நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் ஸ்ட்ரக்சரலிஸ்ட்டு. அதனால் ஆத்தர் கொடுக்கக்கூடியது அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வந்து இட் இஸ் நாட் அ ஃபிக்ஸ்டு மீனிங்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சரலிசம் வந்து இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் அகாடமிக்ஸை எப்படி அட்ராக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். 1970s வந்து ஸ்ட்ரக்சரலிசம் வந்து பாரிஸில் வந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆனது. நம்பர் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் அகாடமிக்ஸ் வந்து பாரிஸில் போய் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச்சை வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தே கேம் பேக் டு பிரிட்டன் அண்ட் USA ஃபைட் அப் டு டீச் சிமிலர் ஐடியாஸ் அண்ட் அப்ரோச்சஸ் ஹியர். பாரிஸில் அந்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச்சை படித்ததுக்கப்புறம் மறுபடியும் அவங்க கண்ட்ரிக்கு திரும்பி இந்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச்சை டீச் பண்ண ஆரம்பித்தாங்க. டீச் பண்ணும்போது என்ன சிமிலாரிட்டினா, அந்த பிரிட்டனுக்கும் USAக்கும் சேம் அந்த ஐடியாஸ் தான் அவங்க டீச் பண்ணாங்க. மறுபடியும் அவங்க வந்து புதுவிதமான மீனிங் அவங்கள எடுக்க முடியுதுன்னு சொன்னாங்க. த கீ ஒர்க்ஸ் ஆன் ஸ்ட்ரக்சரலிசம் வேர் இன் ஃப்ரெஞ்சு பிகாஸ் அவங்க டீச் பண்ணும்போது ஃப்ரெஞ்சில் இருக்கிற மீனிங்கை தான் கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுடைய ஒரிஜினல் லாங்குவேஜ் இங்கிலீஷ்ங்கிற மறந்துக்கிட்டு ஃப்ரெஞ்சுடைய ஸ்ட்ரக்சரலிஸ்ட் டேர்மை டீச் பண்ணும்போது அவங்க ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. அண்ட் தீஸ் பிகன் டு பி டிரான்ஸ்லேட்டட் இன் த 1970s in பப்ளிஷ்ட் இன் இங்கிலீஷ். அதற்கப்புறம் அந்த ஃப்ரெஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரலிஸ்ட் மெத்தடை வந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. நம்பர் ஆஃப் ஆங்கிலோ அண்ட் அமெரிக்கன் ஃபிகர்ஸ் அண்டர்டுக் டு ரீட் மெட்டீரியல் நாட் எட் டிரான்ஸ்லேட்டட். ஆனால் அந்த அமெரிக்கனுடைய அந்த ரீடர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஃப்ரெஞ்சு ஒர்க்கையே ஒரிஜினலாக படித்தாங்க. தே ஆர் நாட் ரெடி டு டிரான்ஸ்லேட் இன்டு இங்கிலீஷ். இப்படி இந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட்டை வந்து ஃபேமஸ் ஆனது. ஜானத்தன் குல்லர் இன்னொருத்தர் இருக்கிறாரு. இவர் வந்து ஸ்ட்ரக்சரலிஸ்ட் பொயட்டிக்ஸுங்க ஒர்க்கை வந்து 1975 எழுதியிருக்கிறாரு. அதற்கப்புறம் இங்கிலீஷ் கிரிட்டிக் டெரஸ் ஹாக்கஸ் வந்து ஸ்ட்ரக்சரலிசம் அண்ட் செமியாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கு எழுதியிருக்கிறாரு. தென் ஹாக்கஸ் வந்து இவர் ஒரு இந்த நியூ அசன்ஸோட சீரீஸ்க்கு எடிட்டராகவும் இருந்திருக்கிறாரு. இவர் என்ன அதில் சொல்கிறாருன்னா, ஹீஸ் மிஷன் வாஸ் டு என்கரேஜ் ராதர் தேன் ரெசிஸ்ட் த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச் இன் லிட்டரரி ஸ்டடீஸ். இவர் வந்து சேஞ்சுக்கு அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதாவது ஹி ரெசிஸ்ட் த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச்.
ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரீடருக்கு பொறுத்த வரைக்கும் மாறுதல் கொண்டுகிட்டே இருக்கும். பட் மாறுதலுக்கு அதை சேஞ்சுக்கு அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஹி என்கரேஜஸ் டு பி ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறத நினைக்கிறாரு. அனதர் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபிகர் வந்து பிரிட்டிஷ் கிரிட்டிக் ஃப்ராங்க் கெர்மோட். இவர் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாரு. இவர் வந்து ரோலன் பாத்ஸோடைய ஒர்க்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறாரு. ரோலன் பாத்ஸ் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சரலிஸ்ட்டாக இருந்ததுனால இந்த ஃப்ராங்க் கெர்மோட் வந்து ஹீ ஆல்சோ ஸ்டார்டட் இன் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச். அவர் ரோலன் பாத்ஸ் இதை படித்ததுக்கப்புறம் லண்டனில் ஒரு கிராஜுவேட்டுக்குன்னு செமினார் ஹால் செட்டப் பண்ணி அங்கே வந்து ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச்சில் இருக்கக்கூடிய ரோலன் பாத்ஸ் ஒர்க் எல்லாம் லெக்சர் பண்ண ஆரம்பித்தார். டேவிட் லார்ஜ் இவர் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் பர்மிங்ஹாமில். இவர் என்ன பண்ணுறாருனா ஸ்ட்ரக்சரலிசம் அப்ரோச்சையும் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சை கம்பைன் பண்ணி இவர் ஒர்க்கு எழுத ஆரம்பித்தார். இந்த ஒர்க்கு வந்து ஒர்க்கிங் வித் ஸ்ட்ரக்சரலிசம்ங்கிற புக்கில் வந்து பப்ளிஷ் பண்ணார். ஸோ இப்படி தான் வந்து ஸ்ட்ரக்சரலிசம் அண்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் வந்து அந்த ஃபீல்டை வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. பட்டு கல்ச்சர் டு கல்ச்சர் டிஃபர் ஆகும், லாங்குவேஜ் டிஃபர் ஆகும். அதே மாதிரி பீப்புள் டு பீப்புள், இண்டிவிஜுவல் ரீடர் அண்ட் இண்டிவிஜுவல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் வேரி ஆகும். பட் இட் டசன்ட் ஹாவ் அ ஃபிக்ஸ்டு மீனிங் இஸ் அவுட் சைடு, மீனிங் கேன் நாட் பி டேக்கன் ஃப்ரம் ப்ரீவியஸ் ஆர் மீனிங் இஸ் நாட் இன்ஹரண்ட் மீனிங் நம்ம புரிஞ்சுக்கிறோம் த்ரூ த ஸ்கோப் ஆஃப் ஸ்ட்ரக்சரலிசம். Thank you for watching.